அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் +2 பிசிக்ஸ் யூனிட் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் நிலை மின்னியல்ல 1.1.2 பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். மின்னூட்டத்தின் அடிப்படை பண்புகள். மின்னூட்டத்தின் அடிப்படை பண்புகள், பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். இதுல 3 டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் மின்னூட்டம். இத இங்கிலீஷ்ல எலக்ட்ரிக் சார்ஜஸ். எலக்ட்ரிக் சார்ஜ். செகண்ட் ஒன் மின்னூட்ட மாறாத்தன்மை. மின்னூட்ட மாறாத்தன்மை இங்கிலீஷ்ல கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். Charges. Third one மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல். மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல் இங்கிலீஷ்ல குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ். சார்ஜ், குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மின்னூட்டம், எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ யூனிவர்ஸ்ல எல்லா ஆட்டம்ஸுமே எல்லாமே ஆட்டம்ஸால உருவாக்கப்பட்டது, அணுக்களால் உருவாக்கப்பட்டது. இந்த அணுக்கள்ல புரோட்டான்கள், அதை நம்ம சிம்பிள்ஸா P அப்படின்னு டினோட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நியூட்ரான்கள். நியூட்ரான்கள் ஸ்மால் என்ல டினோட் பண்றோம். இது வந்து புரோட்டான். புரோட்டான் இது நியூட்ரான். தேர்ட் ஒன் வந்து எலக்ட்ரான். எலக்ட்ரான்கள் சிம்பிள்ல வந்து E அப்படின்னு டினோட் பண்ணுவோம். எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த 3 மெட்டீரியலால தான் இந்த பிரபஞ்சமே உருவாக்கப்பட்டிருக்கு. பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களும், யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் மேட் அப் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ ஆட்டம் டிஃபைன் பண்ணும்போது புரோட்டான், நியூட்ரான் அண்ட் எலக்ட்ரான் இதால தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த 3 பார்ட்டிகல்ஸும் நிறை அப்படின்ற ஒரு பண்பு இருக்கு. இதுக்கு வந்து நிறை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து இங்கிலீஷ்ல மாஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். மாஸ். அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி, இன்ஹீரண்ட் ப்ராப்பர்ட்டி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு தனித்தனியான பண்பு இருக்கும், உள்ளார்ந்த பண்பு இருக்கும். இந்த மின்னூட்டம் வந்து உள்ளார்ந்த பண்பு இருக்கிறத 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுல வந்து நிறைய ஆய்வுகள்ல 19th and 20th செஞ்சுரிஸ்ல நிறைய சயின்டிஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா இதனுடைய ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மின்னூட்டம், அதாவது எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய யூனிட் SI ஸ்டாண்டர்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து கூலும் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள்ஸா வந்து கூலும். கூலும் அப்படின்ற சிம்பிள் மூலியமா டினோட் பண்ணியிருக்காங்க. யூனிட் ஆஃப் சார்ஜ் வந்து கூலும். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் மின்னூட்ட மாறாத்தன்மை, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இதுக்கு முன்னாடி இருக்க டாபிக்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு
மெட்டீரியலை இன்னொரு மெட்டீரியல் கிளாத் ஃபர் இதை வச்சு நம்ம வந்து ரப் பண்ணும் போது தேய்க்கும் போது அதில் இருக்கக்கூடிய மின்னூட்டங்கள் சார்ஜஸ் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, வேறொரு மெட்டீரியலுக்கு வந்து டிராவல் ஆகுது, இடப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ இதை வந்து பெஞ்சமின் பிராங்க்லின் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாரு. ஸோ அப்படி தேய்க்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் ரப்பிங் த மெட்டீரியல் கிளாஸ் ராட் ஆர் ரப்பர் ராட், கிளாஸ் மற்றும் கண்ணாடி மற்றும் ரப்பர் தண்டு தேய்க்கிறதுக்கு முன்னாடி வந்து அதனுடைய அணுக்கள் வந்து நடுநிலையா இருக்கும். அந்த மெட்டீரியல் அந்த தண்டு கண்ணாடி மற்றும் ரப்பர் தண்டு வந்து நடுநிலையா இருக்கிறது, நியூட்ரல் அப்படின்னு சொல்லியிருந்தார் நடுநிலை தேய்ப்பதற்கு முன்னாடி. ஸோ ஒன்ஸ் ரப் பண்ண பிறகு தேய்ச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி தண்டு கிளாஸ் ராட் வந்து சில்க் மெட்டீரியலால பட்டு துணியால தேய்க்கும் போது இந்த கண்ணாடி வந்து ஒரு துணி பட்டு துணியால தேய்க்கும் போது கிடைக்கும் போது கண்ணாடி வந்து நேர்மத்தையும் இந்த பட்டு துணி வந்து எதிர் மின்னோட்டத்தையும் பெறுகிறது. அப்படின்னா இந்த கிளாஸ் ராட் வந்து ரப் பண்றதுக்கு முன்னாடி நியூட்ரலா இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த சில்க் மெட்டீரியல் பட்டு துணி வந்து ரப் பண்றதுக்கு முன்னாடி வந்து நடுநிலையா இருந்திருக்கு. ரெண்டுமே ஒன்று தேய்க்கிறதுக்கு முன்னாடி நடுநிலையா இருந்திருக்கு. ரெண்டையும் தேய்ச்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ராட்ல இருக்கக்கூடிய கண்ணாடி தண்டில் இருக்கக்கூடிய எதிர் மின்னூட்டம் கொண்ட எலக்ட்ரான் பட்டு துணிக்கு இடம்பெயர்ந்திருக்கு. அப்போ இந்த கிளாஸ் ராட்ல இருக்கக்கூடிய மின்னூட்டங்கள் பட்டு துணிக்கு போனதுனால பட்டு துணியில எவ்வளவு மின்னூட்டங்கள் எதிர் மின்னூட்டங்கள் இருக்கோ அதே அளவுக்கு கண்ணாடி தண்டுல நேர் மின்னூட்டங்கள் இருக்கும். அப்ப ரெண்டுமே மின்னூட்டங்கள் வந்து சமமா நேர் மற்றும் எதிரில இருக்கும். இந்த பண்பை தான் மின்னூட்டங்கள் மாறாத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப மின்னூட்டங்கள் இடப்பெயர்ச்சி மட்டும்தான் அடைஞ்சிருக்கு. ஸோ மின்னூட்டத்தை வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளுக்கு இடமாற்றம் செய்ய மட்டுமே முடியும் அப்படின்றத வந்து பார்த்தோம். இந்த பண்பை தான் மின்னூட்ட மாறாத்தன்மை, கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இத பெஞ்சமின் பிராங்க்லின் இததான் சொல்லியிருந்தார். ஸோ இத ஒரு விதி மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுப்படையா பார்த்தோம் அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மொத்த மின்னூட்டம் வந்து மாறாமல் இருக்கும். அப்படின்னா ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு இடப்பெயர்ச்சி தான் அடைஞ்சிருக்கே தவிர அது வந்து அழிக்கப்பட்டா மொத்த மின்னூட்டம் குறையும், அல்லது புதிதாக உருவாக்கப்பட்டிருந்தா மொத்த மின்னூட்டம் வந்து அதிகரிக்கும். ஸோ அப்படி அதிகரிக்கவும் இல்லாம குறையவும் இல்லாம மின்னூட்டம் ஒரு பொருளிலிருந்து இன்னொரு பொருளுக்கு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அப்படி இடப்பெயர்ச்சி அடையும் போது மின்னூட்டத்தை வந்து ஆக்க முடியாது, அழிக்க முடியாது, இடப்பெயர்ச்சி மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம சொல்றோம். மொத்த மின்னூட்டம் மாற்றம் சுழியாகவே இருக்கும். இயற்கையில நேச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மின்னூட்டம் வந்து சேஞ்ச் ஆஃப் சார்ஜஸ் வந்து 0. ஸோ மின்னூட்டம் cannot be created not destroyed அப்படின்றத இந்த மின்னூட்டத்தின் மின்னூட்ட மாறாத்தன்மை கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்ற டாபிக்ல பார்க்கலாம். தேங்க்யூ.